இப்போது லெஃப்ட் விங்குன்னு சொன்னால் அதிமுக லெஃப்ட் விங்கு, டிஎம்கே லெஃப்ட் விங்கு, இடதுசாரிக்கு அத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும். இப்படியே சொல்கிறது இங்கே நான் ரைட் விங்கு லெஃப்ட் விங்குன்னு கூட பேசவே இல்லை. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வேலை செய்கிறவர். ஸோ அப்படியா? செந்தில்வேல் கிட்ட என்ன அடையாளப்படுத்துறதுல ஏன் தடுமாற்றங்கள் இவ்வளோ இருக்குது பல பேருக்கு இருக்குன்னா, அவர் பத்திரிகையாளரா? சரி பத்திரிகையாளர், சரி பத்திரிகையாளர்னா இப்போ வந்து அவர் இடதுசாரி சார்ந்தவரா, அமைப்பு சார்ந்தவரா? அதுவும் சொல்ல முடியாது. நான் இதை கொஞ்சம் காட்டமா தான் காட்டமா சொல்றீங்க. மன்னிக்கணும் சொல்றீங்க, என்ன பாருங்க பேசுறது சரின்னு நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. கோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்க. நான் கொஞ்சம் இதை அழுத்தமா இவன் என்ன போட்டு தின்றான், இவன் என்ன போட்டு தின்றான்? அந்த செந்தில்வேல் பண்ணது என்ன திரும்பாச்சு? அந்த அந்த ஐடி விங்ல இருக்கிற அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்புற மாதிரி ஆயிடுச்சு சார். அது தப்பு இல்லையா? அது இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவே மெஜாரிட்டியா வந்து ஜெயித்தால் கூட சீட், நான் சொல்றது எம்எல்ஏ சீட்ல வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். டிஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன? குறைவா இருக்கும்ன்ற நான். செந்தில்வேல் யாரு? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? 4 கோடிக்கு வீடு கட்டிட்டீங்க, 10க்கு ஒரு சின்ன வீடு கட்டிட்டீங்கன்னு சொல்லி கூட தகவல் இருக்கு. பாண்டியோட தட்டில் இருக்கிற அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி உப்பு, உன் தட்டில் இருக்கிற உப்பு வந்து மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று வலைதளத்தில் ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சாரம், செந்தில்வேலை எதிர்த்து ஆதரிக்கணும் ஒரு பக்கம், எதிர்த்து பேசுறவங்க ஒரு உங்களா நண்பர் தான், இல்லை நம்பால் என் கூட பணி செஞ்சவர், ஒரு கடின உழைப்பாளி. இன்னைக்கு அவரை திமுக அண்டான்னு விமர்சனம் வைக்கிறேன். எதுல கடின உழைப்பாளி? பத்திரிகையாளர். இல்லை பத்திரிகை கடின உழைப்பாளியா இல்லை திமுகவுக்கு கடின உழைப்பாளியா? அது சொல்லுங்கல்ல. கடின உழைப்பாளி பிள்ளைனா சொன்னீங்கன்னா அப்படின்னா சார் ஒரு பத்திரிகையாளர் சோ யாருன்னு சோ ஒரு பத்திரிகையாளர் தானே சார்? இங்க கொண்டு போய் யாரோட ஒப்பிடுறீங்க பாருங்க. இல்ல சோ பத்திரிகையாளர் தானே சார்? பத்திரிகையாளர் தான் சார். அவர் யாருக்கு சார் ஃபேவர் பாருங்க? ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ரைட் விங்கு லெஃப்ட் விங்கு நான் அந்த இதில் பேசவே இல்லை. இப்போ லெஃப்ட் விங்குன்னு சொன்னா அதிமுக லெஃப்ட் விங்கு, டிஎம்கே லெஃப்ட் விங்கு, இடதுசாரிக்கு அத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும். இப்படியே சொல்றது இங்க நான் ரைட் விங்கு லெஃப்ட் விங்குன்னு கூட பேசவே இல்லை. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வேலை செய்கிறவர். ஸோ அப்படியா? ஸோ அப்படி கிடையாது. ரைட் விங் இருங்க நான் சொல்கிறேன். ஸோ வந்து ரைட் விங், நாட் லெஃப்ட் விங், ரைட் விங் அவர். அந்த மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அதையும் கடந்து நீங்கள் என்ன செய்ய கேட்டால் ஒரு கட்சியின் ஒரு என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பீரங்கியா இருக்கிறீங்க. அட்வைசர் சார். சார் திருப்பி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீன் கிடையாது. இப்போ நான் கூட சொல்கிறேன்னே, செந்தில்வேல் வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அட்வைசராக இருந்துக்கலாம் ஒரு பத்திரிகையாளராக இருந்து. பிரச்சனை இப்போ அதுவே கிடையாது. செந்தில்வேல் கிட்ட என்ன அடையாளப்படுத்துறதுல ஏன் தடுமாற்றங்கள் இவ்வளோ இருக்குது பல பேருக்கு இருக்குன்னா, அவர் பத்திரிகையாளரா? சரி பத்திரிகையாளர், சரி பத்திரிகையாளர்னா இப்போ வந்து அவர் இடதுசாரி சார்ந்தவரா, அமைப்பு சார்ந்தவரா? அதுவும் சொல்ல முடியாது. அப்போது அதுதாண்டி சரி அப்படியாவது அடையாளப்படுத்தினோட பிரச்சனை கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அதிமுக ஆதரிப்பாருங்க சமயத்தில். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆதரவாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ மாரிதாஸ் எடுத்துங்க. இதுதான் இந்த சொன்னா உடனே மாரிதாஸ் சொம்படிக்கிறோம் நீங்கள். இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஏதோ உண்மை பேசலாம். மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் விங் ஃபேவரான ஆள். நம்ம பார்வையை அப்படி கொண்டு போயிடலாம் அவரை பார்க்கும்போது. சார் முழுக்க கருத்துக்கள் என்னவோ அதுதான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. இருங்க சார், இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துறது வேறு சார். உங்களை என்னவா அடையாளப்படுத்திக்கிறீங்கன்றது தான் சார் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. நீங்கள் உங்களை என்னவா அடையாளப்படுத்திக்கிறீங்க? பத்திரிகையாளர் தான் நீங்கள் பத்திரிகையாளர். அதை தாண்டி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து லெஃப்ட்டுனா லெஃப்ட் விங்க சார்ந்தவர். அதையும் தாண்டி திமுகனா ஆமாம் நான் திமுககாரன். ஒரு முறை வந்து ராஜகம்பீரன் பேசும்போது ஒரு சர்ச்சையாச்சு இல்லை? அப்போ அவர் போல்டா சொன்னார், ஆமாம் ஏன் நான் திமுககாரன் தான் என்ன? இது தன்னை அடையாளப்படுத்திக்க. இதுதான் உண்மை நிலைன்றது, உண்மைத்தன்மைன்றது இதுதான். தன்னை அடையாளப்படுத்திங்க. நீங்கள் வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆமாம் நான் திமுக கட்சிக்காரன்னு சொல்லிட்டு போங்க. யார் உங்களை என்ன கேட்க போகிறாங்க? நான் ஆகக்கூட தான் என்ன திமுக கட்சியார் தான். ஆனால் நீங்கள் பல முகத்தில் நீங்கள் நடமாடுறீங்க. என்னன்னு கேட்டால் ஒரு பக்கம் பத்திரிகையாளர், இன்னொரு பக்கம் இடதுசாரி ஆதரவாளர், இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு.
ஏதாவது ஒன்றுத்த ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல சார் அவன். சரிங்க சார். செந்திலில் எதிர்த்து இப்போ பேசுகிறவங்களாம் அவங்களாம் யார் சார்? நான் கேட்குறதில்ல, எதிர்த்து பேசுகிறவங்க பற்றி நீ பேச்சே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை? செந்தில்வேல் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிட்டு நேற்றைய தினம் அவர் என்ன கருத்தை சொன்னார், இவ்வளோதான் தேவை. நானே சொல்கிறேன். இப்போ நான் அவர் பேசுறதுல என்ன தவறுன்னு சார், அவர் பேசுறது தவறு சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தவறு? கரெக்ட். இப்போ கேட்டிங்கல்ல, நான் சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு ஓமை சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு சமூகத்தை நீங்கள் ஐடி சமூகன்றது ஒரு பெரிய சமூகம் சார். இன்றைக்கி வந்து ஐடியில் இருக்கிற வந்து இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டாக இருக்கிறாங்க, பெரிய சமூகம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் சொல்லலாம், அது தப்பு கிடையாது, தாராளமாக சொல்லலாம். யாருக்குன்னா அட்வைஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வயது வித்தியாசம்லாம் கிடைக்கணும்னு கிடையாது. உங்கள் பெரிய அறிவாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவசாலிக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம், சரிங்களா? அனுபவசாலிக்கு அறிவாளி அட்வைஸ் பண்ணலாம், அதெல்லாம் சகஜம். நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், இந்த டைடல் பார்க்லேருந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஐடி இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் தானே. உங்களோட விசுவாசத்தை நீங்கள் காட்டலாமே, தப்பே கிடையாது. நானே சொல்கிறேனே. அதுக்காக வந்து மொத்தமே வந்து இந்த ஐடின்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞருடைய அறிவில் உதிச்சதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது மிதமிஞ்சி போயிடும், அது அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐடி அறிமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எப்படி சந்திரபாபு நாயுடுவோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கலைஞர். அதில் சந்தேகமே கிடையாது. யாருக்கும் எந்த இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்து ஆட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு என்ன வார்த்தை திமுக, நீ என்ன வார்த்தைன்னா ஐடியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு வாக்களிச்ச மாதிரியும் டிவிகேக்கு வாக்களிச்ச மாதிரியும், சரிங்களா? ஏன்னா அப்படி சொன்னா தான் நமக்கு சேஃப். ஏன்னா அப்புறம் விஜய்க்கு சொம்படிக்கிறாருன்னுவான் இன்னொரு டீம் வந்து. நான் சொல்கிறேன், நம்ம நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. டிவிகேக்கு வாக்களித்த மாதிரியும் அந்த டிவிகேக்கு வாக்களித்தவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படித்தவர்கள், நீங்கள்லாம் ஒரு படித்தவர்களான்றதை தாண்டி என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, நீங்கள் தட்டில் போட்டு சாப்பிட்றீங்களா, அந்த உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, அது யார் கொண்டு வந்து தெரியுமா? அந்த சாப்பாடு யார் போட்டது தெரியுமா? இது மிதமிஞ்சி இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்களுக்கு மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. அதை பேசிட்டு தவறு சார், தவறு இல்லைங்க. பேசிட்டு நான் இதை கொஞ்சம் காட்டமாக தான் காட்டமாக சொல்கிறீங்க. மன்னிக்கிறேன் கிண்ணிக்கலாம் மன்னிக்கிறேன் சொல்லிட்டு என்ன பேச பாருங்க. ஏங்க பேசுறது சரின்னு சொன்னா நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்க. நான் கொஞ்சம் இதை அழுத்தமா இவன் என்ன போட்டு சொல்லி தின்றான், இவன் என்ன போட்டு தின்றான் நீ சொல்லுவியா? நான் இன்னைக்கு இந்த சோத்தை தின்ற உப்பு போட்டு சோறு தின்றதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொடுக்குற சம்பளத்தை தான் சொல்லுவியா? நீ அடிக்கிறதே சொம்பு அடிக்கிறதே வந்து பார்த்தா திமுக தான் சொம்பு அடிக்கிற, ஊருக்கே தெரியும். இந்த நாஞ்சில் சம்பத் சொன்னார், 4 கோடி சம்பாரிச்சு பாவம் அவர் ஏக்கத்தை வெளிப்படுத்தினாரு. 4 கோடி சம்பாரிச்சிட்டான் இந்த செந்தில்வேலு. 4 கோடியில வீடு கட்டிட்டான். சொன்னது யாரு? திறமைக்கு கட்டுறாங்க. சொல்றீங்க திறமை, இது ஒரு திறமையாது வேற என்ன சார்? ஏங்க 4 கோடிக்கு வீடு கட்டிட்டான்னு சொல்ற, சம்பாரிச்ச வீடு கட்டினாவன் நான் கேட்கிறேன். உழைப்பு சம்பளத்திலேயா வீடு கட்டினா? அப்ப நீங்க சொல்லணும், நான் திமுக இந்த நிர்வாகியா இருக்கிறேன். ஏங்க எம்பி எம்எல்ஏ சம்பாரிச்சாலும் கேள்வி கேட்டுக்கிறோம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? சப்போர்ட்டுக்குன்னா ஒரு அளவு வேணா முட்டு கொடுத்துருக்கீங்க. ஏங்க எம்எல்ஏ சம்பாரிச்சாலும் கேள்வி கேட்கிறாங்க, எம்பி சம்பாரிச்சா கேள்வி கேட்கிறான். அப்போ ஒரு ஊடகவியலர் சம்பாதிக்க திருப்பி சம்பாதிக்கிறது என்ன வழின்னு கேட்கிறேன் நான். யூடியூப் நடத்துற எவ்வளவு வருமானம் பார்த்துடலாமா? பார்க்கலாமா ஒரு கணக்கு? நீங்க யூடியூப் தான் நடத்துறீங்க, பார்த்துடலாமா எவ்வளவு வியூஸ் வருது, எவ்வளவு சம்பாதனை இருக்கு? மில்லியன் கணக்குல வியூஸ் சார். திருப்பி மில்லியன் கணக்குல நாம் கணக்கு பார்க்கலாமா? கோடிக்கணக்கில் வருதா சம்பளம்? என்ன பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் தப்பு. என்ன பேசுறீங்க நீங்க? இல்லை சார், ஒன்று சார் ஒன்று சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் திமுக ஆதரவாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஆதரித்து பேசுகிற பேரில், நீங்கள் வந்து உதவி பண்ணுறன்ற பேரில் நீங்கள் உபத்திரத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் இது எப்படி தெரியுமா இருக்குது சொல்லட்டுமா? செந்தில்வேல் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது? ஒட்டுமொத்த ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்காயம் சார். இது வைரல் ஆயிடுச்சு சார். ஐடி ஃபீல்டு ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. எல்லா குடும்பத்திலும் ஐடியில் பிள்ளைங்க, வேலை செய்கிற பிள்ளைங்க இருக்குங்க சார். நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் காட்டமாக சொல்கிறேன், வெங்காயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்ய கேட்டால் திமுக நீ அவப்பேரில் ஏற்படுத்தி கொடுக்குற. ஒரு சொல் போதாதா? எவ்வளோ மரியாதையாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சார். இன்னைக்கு யூத்தில் இருக்கிற ஒரு பெருங்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஆதரிக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு பெருங்கூட்டம் ஆதரிக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன தெரியுமா? இந்த செந்தில்வேல் பண்ணது என்ன தெரியுமாச்சு? அந்த அந்த ஐடி விங்கில் இருக்கிற அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்புகிற மாதிரி ஆயிடுச்சு சார். அது தப்பு இல்லையா? அது நியாயமாக பேசுங்க. நீங்கள் உதவி பண்ணுறதால உபத்திரம் பண்ணுறீங்க. ஒரு இந்த நாய் என்ன பண்ணும்னா,
நான் ஏதோ ஒப்பிடணும் செந்தில்வேலுக்கு. இந்த எஜமான்கிட்ட விசுவாசத்தை காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வலுன்னு குலைக்கும் அவர் ஏதாவது போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிஸ்கெட்டோ இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பரவாயில்ல எஜமான் நமக்கு வந்து குலைச்ச உடனே விசுவாசம் காமிச்ச உடனே நல்லா போடுறாரு பிஸ்கெட் சொல்லிட்டு இன்னும் செய்ய நல்லா குலைக்கும். இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் பண்ணணும், இன்னும் நல்லா குலைக்கும், இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே குலைச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே எஜமான்கிட்ட நம்ம ரொம்ப தீவிரமான ஒரு விசுவாசத்தை காட்டணும். அப்போ தான் பிரியாணிலாம் போடுவார், நல்ல நல்லி எலும்போடு போடுவார் சொல்லிட்டு என்ன செய்ய கேட்டால் ரோட்டில் போகிற நாயெல்லாம் வம்பொழிக்கிறது, ரோட்டில் போகிற மனிதர்கள்லாம் பார்த்து குலைக்கிறது. கடைசியில் அந்த எஜமான் செய்வார் கேட்டால் இதுக்கு ஏதோ ரேபிஸ் தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து கதமாக்கிடுவார் எஜமான். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஒரு வரம்பு வேணா? இப்படியா பேசுவீங்க நீங்க? ஒரு கருத்தியல கருத்து சார் திருப்பி நான் சொல்றேன் சார், நீங்க சொல்லலாம் சார், நீங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த டைட்டில் பார்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்திருந்தா நீங்க மனசாட்சியோட யோசிச்சு பார்த்து சில செய்யுங்க. அப்படி சொல்றது எப்படி இருக்கு சார்? ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தை பிரயோகம். செந்தில் இந்த ரேஞ்சுக்கு பேசினாக்கா அவ்வளோதான், காலி ஆயிரும். இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவே மெஜாரிட்டியாக வந்து ஜெயித்தால் கூட சீட் நான் சொல்றது எம்எல்ஏ சீட்டில் வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப டிஃபரன்ஸாக இருக்கும். டிஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன? குறைவாக இருக்கும்ன்ற நான் 50,000 ஓட்டு அவ்வளோ இருக்கு. ஆமாம் சார், நம்ம மறக்கிறதுக்கு இல்லை சார். இப்போ விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாருன்னு நான் அப்படி பேசலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி வந்து சிஎம் ஆயிரம் பேசலை, டிஎம்கே தான் ஃபேவராக இருக்குன்ற ஒரு கருத்து நான் வந்து அதில் பின்வாங்கவும் இல்லை. ஆனால் எம்எல்ஏ கூட லீடு வரலாம். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, பெறக்கூடிய இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெறக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவே ஒரு பலவீனம் தான். இப்போ செந்திலை எதிர்த்து கருத்து சொல்றவங்கலாம் எப்படி தான் சொல்றாங்க, அவ்வளவுதான் திமுக போச்சு. நான் சொல்ல மாட்டேன் சார், மாத்திக்கிறோம். அதாவது ஆமா ஏதோ சரி ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு தவறான வார்த்தை விட்டார். ஆனா கடந்த கால அவரோட பேச்செல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்ல. திருப்பி கடந்த காலத்துல நான் மறுபடியும் உங்களுக்கு ஏன் இந்த நாய் ஒப்பிட்டு ஒரு உதாரணம் சொன்னேன். கடந்த காலத்தே வந்து பார்த்தீங்கன்னா செந்திலுடைய அந்த ஸ்லாங் வந்து கொஞ்சம் இம்மா மாறிட்டு வந்துச்சு. நீங்கள் எடுத்து பாருங்க, அந்த பேச்சு தோரணைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் சில நேரங்களில் ஒரு அறிவுபூர்வமாக பேசிட்டீங்க, புத்திசாலித்தனமாக பேசிட்டீங்கன்றதுனாலேயே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளவர் உங்களை நீங்கள் நினச்சக்கூடாது. யானைக்காடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் அந்த பேச்சோட அந்த ஸ்லாங் அந்த தோரணை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மாறுது. ஏதோ வந்து டிஎம்கேல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து லைக் பண்ணிட்டு சூப்பர் அண்ணான்னு சொல்லிட்டான்னு நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. எல்லாரும் வந்து கண்கொத்தி பாம்பா பார்க்குறான், இவன் என்ன பேசுகிறான் இவன் என்ன பேசுகிறான்ட்டு. உங்களுக்கு தெரிய வேணாமா இதை நம்ம இப்படி இந்த வார்த்தையை நம்ம பேசணுமா, இது நமக்கு நெகட்டிவாக போயிடணும்னு தெரிய வேணாமா? நல்ல வேலை நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு முன்னாடி பேசிங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு அது சார் கலைஞரே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் இவனுக்கு எங்கே தெரிய போகுது நான் சொல்கிறதெல்லாம்? கலைஞரே வந்து என்ன கேட்டால் தேர்தல் முடிஞ்ச உடனே சார் புள்ளி விவரங்கள் அடிப்படை ரிசல்ட் வந்த பிறகு என்ன சார் கேட்டால் மக்கள்லாம் ஆட்டு மந்தம் மாட்டு மந்தியம் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன சார் கேட்டிங்கன்னா வந்து அது உணர்ச்சி வேகத்தில் நான் பேசிட்டேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். கலைஞரே கேட்டிருக்கிறார், வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இது மக்களுக்கும் அவருக்குள்ள ஒரு நெருக்கம் மாதிரியாது. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் யார்? முதல்ல செந்தில்வேல் யார்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? 4 கோடிக்கு வீடு கட்டிட்டீங்க, 10த்துக்கு ஒரு சின்ன வீடு கட்டிட்டீங்கன்னு சொல்லி கூட தகவல் இருக்குது. நான் அந்த சின்ன வீட்டுக்கிட்டலாம் நான் போகலை, பெரிய வீட்டுக்கிட்டே பேசுகிறேன், 4 கோடி வீட்டுக்கிட்டே பேசுகிறேன். அதுக்கு என்ன பதில்? அன்றைக்கி மறுப்பு பேசிடுறேன், எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் தானே நீங்கள். நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு 4 கோடியில் வீடு கட்டிட்டான்னு சொல்கிறவனை பற்றி விடுங்க, அவன் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறான். அவனால் 40,000 வந்து 40 லட்சத்தில் வீடு கட்ட முடியல, ஆனால் இவன் 4 கோடியில் வீடு கட்டிட்டான், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறான். உங்களுக்கு பதில் என்ன? செந்தில்வேலோட பதில் என்ன? நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் உபத்திரம் பண்ணுறீங்கன்ற நான் ஆட்சிக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எடுத்து பேசலாம். பெண்ணுக்கு வந்து சொத்துல சம உரிமை, அதை நான் தான் முதல் பேசணுமே, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க. அந்த சம உரிமை எப்படி வந்து அந்த வரலாறு எடுத்து நீங்கள் ஒரு காணொலி போடுங்க, பெண்கள் வாக்கு வரும். திமுக எவ்வளோ பெரிய அகில இந்திய அளவில் இன்றைக்கி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்டு வந்ததுக்கே திமுக தான் காரணம், கலைஞர் தான் காரணம். அந்த வரலாறு எடுத்து போடுங்க பார்ப்போம். போகிற போக்கில் ஒரு லைன் சொல்கிறது வேற, அந்த வரலாறு எடுத்து பேசுங்களா பார்ப்போம். எத்தனை சட்டங்கள் வந்து கலைஞர் கொண்டு வந்த சட்டங்கள், அந்த ஒரு சட்டத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடியே வந்து ஒரு சரித்திரம் இருக்குது, அதை எடுத்து பேசுங்க. இந்த ஐடி ஃபீல்டு வந்து அந்த வரலாறு பேசுங்க, தாராளமாக பேசுங்க, தாராளமாக பேசலாம் சார். எப்படி வந்து இங்கே டைட்டில் பார்க் உருவான அந்த கதையை பேசுங்க, அந்த வரலாறு பேசுங்க.
அப்போ நீங்கள் எங்கேயாவது இருந்திருப்பீங்க மொழியில் இந்த டைட்டில் பார்க் கொண்டு வரும்போது நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க? பத்திரிகை ஆஃபீஸாக வந்து இப்போ ஃபைல் வச்சுன்னு ரெஸ்யூம் எடுத்துன்னு அலைஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு தெரியல. நான் தப்பு பேசணும்னா ஆதரவாக ஒன்று முதல்ல உங்களை அடையாளப்படுத்திங்க. முதல்ல நீங்கள் யார் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு எம்எல்ஏ சம்பாதிக்க முடியாது சார். ஒரு கவுன்சிலர் சம்பாதிச்ச முடியுமா 4 கோடி 5 கோடி? எப்படி முடிஞ்சு உங்களால்? வெறும் பத்திரிகையாளர்ன்ற பேர், திமுகவோட ஆதரவு பேச்சாளர், அவ்வளோதான். அதை தாண்டி கூட உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படி கூட போட்டுக்கிறது இல்லையே பத்திரிகையில், மீடியாவில் பேசும்போது இப்போவும் வந்து பத்திரிகையாளர் தான் போடுறான். அதுக்கே உங்களுக்கு கூச்சமாக இருக்குல்ல? ஏன் வைக்க போகிறீங்க? ஏன் உங்களை திமுககாரன் அடையாளப்படுத்திக்கிட்டா என்ன? பல பேர் அடையாளப்படுத்திக்கிறாங்கல்ல. சொல்லுங்க பாருங்க. திமுக ஆதரவுனே போடுறாங்க. ஏன் உங்களை போட முடியல? அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தடுக்க முடியுதுல்ல? மீடியாவில் சொல்லி அப்படி போடாதீங்க, ஏன்னா பத்திரிகையாளர் காட்டுங்க. அவ்வளோ சேஃபாக இருக்கிறீங்க நீங்கள் மட்டும். ஏன்னா உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டா நாளைக்கு திமுக மீது எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு பேசணும். இப்படி இது ஒரு சேஃபான ஜோன், சேஃப் ஜோன். இது எப்படி ஒரு பத்திரிகையாளர் திமுக அப்படியே கேட்டாலும் ஒரு இடதுசாரி ஆதரவாளர், திமுக ஆதரவாளர், ஏன் நேரே போடுங்க, திமுக பிரமுகர்னு போடுங்க. அந்தந்த தொழில இருக்கிறாங்க. அந்த தொழில் இந்த தொழில் திருப்பி நான் சொல்றேன். அப்போ ஊடகம்னா நீங்க சொம்பு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா சார்? எத்தனை பேர் பாஜக ஆதரவாக அவங்க அடையாளப்படுத்தி விமர்சகர்னு போடுறாங்க. நான் திருப்பி நான் சொல்றேன் கேளுங்க. யார் செய்தாலும் தவறுன்ற நான், யார் செய்தாலும் தவறு. நான் அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்? நான் உங்க வேலை அது முட்டு கொடுக்குற வேலை. நான் எதுக்கு முட்டு கொடுக்கணும்? யாரெல்லாம் தப்பு தான் சார். இதே வார்த்தையை நான் நாளைக்கு மாரிதாஸ்க்கு சொல்லுவேன். எதுக்கு இந்த மாதிரி இந்த வேடம் எதுக்கு பத்திரிகை? ஆனா ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் வந்து தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லி போட்டுக்கிட்டதே கிடையாது. ஒரு நாளும் தன்னை அடையாளப்படுத்திட்டே கிடையாது. அவர் எந்த ஊடகத்திலும் போய் பேசுனதும் கிடையாது. அவர் எங்கேயும் கிடையாது. அவர் எந்த மீடியாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் பேசியிருக்காரு மாரிதாஸ். அதுதான் வேலை செய்யல. அவர் ஒரு யூடியூப் வச்சிருக்காரு. அவர் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையா செய்யறாரு சார். அவ்வளவுதான். அதுல தப்பா பேசினா கூட நம்ம பேசியிருக்கோம்ல. மாரிதாஸ் நம்ம பேசலையா? நம்ம பேசியிருக்கோம். அவங்கவுங்க ஒரு இப்போ கிஷோர் கே சாமி இருக்கிறாரு, அவர் ஒரு யூடியூப் வச்சிருக்காரு. அவர் யூடியூப்ல அவர் கருத்து சொல்றாரு. அது வயலன்ஸ் நான் வயலன்ஸ்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணிக்க போறாரு. அவ்வளோதான். செந்தில்வேல் மாதிரி யாரும் இங்கே ரெட்டை வேடம் 3 வேடம் 4 வருஷம்லாம் போடல. நல்லா புரிஞ்சுங்க. சிவாஜி கணேசன் மாதிரி அவங்கெல்லாம் ஒரே ஒரு வேடம் தான். ஒரிஜினலாக ஒன்றே ஒன்று தான். மாரிதாஸ் யார்? யூடியூபர், அவ்வளோதான். அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேஜில் அவருடைய யூடியூப்ல அவர் பயணிக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் காசம்னா அவரும் தனியாக ஒரு யூடியூப் வச்சு அவர் எங்கே போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த மீடியாவில் போய் உட்காந்து பேசியிருக்காரு? நான் இந்த ஆதரவாளர் சொல்லிட்டு கிடையாது. பாரிசாலனத்துக்கு பாரிசாலன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தனியாக வந்து வச்சிருக்கிறான். அவன் தனியாக அவன் பேசுகிறான், அவன் கருத்தை சொல்கிறான். யாரும் இந்த மாதிரி வேஷம் போடலையே. செந்தில்வேல் மாதிரி யார் வேஷம் போட்டிருக்கிறாங்க சொல்லுங்க? பத்திரிகை இங்கே வேஷம் போடுறதே ஒருத்தர் 2 பேர் தான். இந்த பாண்டே ஒரு பக்கம் பத்திரிகையாளர்னு சொல்லி பாண்டே கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போனதா தெரியல. அவருடைய சேனலில் இல்லை மற்ற யூடியூப்ல ஒன்றா பேசலாம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்பட பல இடங்களில் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர் தன்னை திமுக பிரமுகர்னு சொல்லிக்கிறது என்ன கஷ்டம்? அதுக்கே வெக்கப்படுற, அதுக்கே குச்சப்படுற. அப்போ நீ ஆதரவாளர்னு ஒரு பக்கம் முகமூடியை போட்டுக்கிட்டு சோத்துல உப்பு போட்டு சொல்லி தின்னியா? உப்பு போடாமல் துணியானா அது தப்பு இல்லையா? அது அந்த வார்த்தை நீ என்ன உப்பு போட்டு சாப்பிட்ற சொல்லுங்க? திமுகன்ற உப்பு போட்டு தானே சாப்பிட்ற பிராண்டு. எல்லாருக்கும் உப்பு பிராண்ட் இருக்கு சார். புரியுது சொல்றது? ஒரு சிலர் வந்து இது பாண்டேயோட தட்டில் இருக்கிற அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி உப்பு, உன் தட்டில் இருக்கிற உப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே உப்பு. என்ன சார் நியாயமா பேசுனீங்கன்னா? எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பேசியிருக்கேன். திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேசினா கூட நான் வந்து திமுக பிரமுகர் கிடையாது. ஆதரவு நிலைப்பாடுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட இந்த விஷயத்தில் திமுக செய்தது சரி, இந்த விஷயத்தில் தவறு. அது சொல்ல முடியுமா உன்னால? நாளைக்கு பேச சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சிருக்க உப்பு நின்றோம். எது தட்டில் விழுற திமுக உப்பு நின்றோம். இப்போ புரியுதுங்களா? நாமெல்லாம் சொந்த உப்புல சாப்பிட்றோம். செந்தில்வேல் சாப்பிட்றது திமுக உப்பு, பாண்டே சாப்பிட்றது பிஜேபி உப்பு. அது முதல்ல நீங்கள் பத்திரிகையாளராக செயல்படுங்க. அப்படி இல்லைன்னா நான் நேரடியாக சொல்லுங்க, ஆமாம் நான் பிஜேபியை சார்ந்தவன் சொல்லிட்டு போங்களேன். எதுக்கு இந்த ரெட்டை வடம் போடுறீங்க? இப்படி இந்த ஒரே நாள் இந்த ஒரு வாரத்தில் நீ இத்தனை வார்த்தை பேசி நீ திமுக அப்படி தூக்கி நீ நிறுத்தின நீ தான் கற்பனை பண்ண முடியாது.
திமுகன்றது மிகப்பெரிய இயக்கம். அதுக்கு பின்னாடி 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் உழைப்பு இருக்கு. உன் ஒரு ஆளெல்லாம் கிடையாது. என்னைக்கு வந்த நீ செந்தில்வேல்? என்னைக்கு திமுக என்னையிலேருந்து நீ பயணிக்கிற? கட்டம் கட்டி தூக்கி போட்டான் யாரு? மாரிதாஸ் தான். இவெல்லாம் அங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணுறான்றத துல்லியமாக போட்டு தூக்கி அடிச்சது மாரிதாஸ் தான். இவங்களை அவன் தான் தூக்கி குணசேகரன் இந்த இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகையாளர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சொம்படிச்சான். இன்னும் இருக்கிறான் பல பேர், இது பல பேர் இருக்கிறான் இன்னும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிய நடுநிலையாளராக காட்டிப்பான். ஆனால் அவங்க ஆஃபீஸ் போட்டு கொடுத்தது யாரு? திமுக தரப்புல தான். அப்படி ஒரு அங்கேயும் சாப்பிட்றானுங்க, அந்த உப்பையும் சாப்பிடுவானுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கக்கி வைப்பானுங்க. பல பேர் இருக்கிறான். திமுக தான் ஆஃபீஸே போட்டு கொடுத்துருக்காரு அவனுக்கு. ஆஃபீஸில் வந்து அவனுக்கு சம்பாதிச்சது வந்து எல்லாமே. ஆனால் நல்ல வேஷம் போடுவானுங்க. நான் கன்வீன்ஸ் கூட வாங்க மாட்டோமா? ஏன்னா இருந்தால் அவங்க மொத்தமாக கொடுத்துட்றாங்கல்ல. இதெல்லாம் தவறு சார். சார் தன்னை வந்து நீங்கள் பத்திரிகையாளர், நீங்கள் பத்திரிகைன்ற ஒரு துறையில் வேலை செய்கிறீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் திமுக பிரமுகர், அவ்வளோதான் பகிரங்கமாக சொல்லுங்க. ஒரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தா திமுக ஆதரவாளர் மட்டுமே காமிச்சிட்டு நான் வந்து திரும்ப திமுக பிரமுகர் கிடையாதுங்க. நாங்கள் இதுவும் நீங்கள் ஒரு சேஃபாக ஒரு ஜோனில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா திமுக உதவி பண்ணுற வரைக்கும் உபத்திரம் தான் பண்ணுறீங்க. இப்போ இது ஒரு வாரத்துக்கு யார் பொறுப்பு? நீங்கள் சொல்லிட்டீங்க சார். அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கு தெரியுமா? ஒட்டுமொத்தமாக 10 ஃபோன் வந்துச்சு நேற்று மட்டுமே எனக்கு. இதுக்கு மேலே நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? அப்போ இதுக்கு மேலே நம்ம பேசாமல் இருந்தால் நாம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக உப்பு நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி ஆயிரும். உண்மை தானே இது? நாம என்ன உப்பு சாப்பிட்றோம்? நம்ம சொந்த உப்பு சாப்பிட்றோன்றதை காட்டி ஆகணும். இப்போ நம்ம எந்த உப்பும் சாப்பிடல. இல்ல அது நம்ம செந்தில்வேலை மட்டும் குற்றச்சாட்டுறதுனால இந்த பிரச்சனை நல்லா பண்ணீங்க. இந்த பிரச்சனை பல பேர் அசைன்மெண்ட்ல நான் திருப்பி நான் சொல்றேன் சார், யார் பண்ணாலும் தவறு தான் சொல்றேன் நானு. நீங்க ஏன் அதை வந்து பண்றீங்க? வெளிப்படுத்திக்கிறதுக்கு நல்லதுன்ற நான். இப்ப நான் ஏன் சில பேர் உதாரணம் படுத்துறேன் நானு. அவங்க தன்னை வந்து பகிரங்கமா சொல்றாங்க. ஆமா நான் திமுக காரன் சொல்லிட்டு போ. எத்தனை மேடையில் பிரச்சாரமும் நீ பண்ணியிருக்கிற மேடையில். ஆமாயா நீ நான் திமுக காரன் சொல்லி போடு, அவ்வளோதான். இது ஊரறிஞ்ச விஷயம் சார். ஊரறிஞ்ச விஷயன்றது வேற சார். தன்னை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கிறது ஒன்று இருக்கு சார். தன்னை டிக்ளேர் பண்ணி நீங்க என்னமோ உங்களை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க சேஃபா பத்திரிகையாளர். அது நீங்க திமுக பிரமுகர்கள். நான் கேட்கிறேன் சார், யார் செய்தாலும் தப்பு தான். ஒரு குறிப்பிட்ட பதவியிலே இருக்கிறீங்க. யாரு இதே சாட்டை குறிப்பிட்ட ஒரு பதவியில் இருக்கிற கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் இருக்கிறாரு. ஊருக்கே தெரியும் கட்சியில் வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு தெரியும். சாட்டைன்னு ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நடத்துறது தெரியும். நீங்கள் சொல்லலாம் தமிழ் கேள்வி இந்த சேனலுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு கிடையாது. இது உங்கள் சொந்த சுய சம்பாத்தியம், உங்கள் சொந்த வருமானம். அதே மாதிரி தான் சாட்டையும் அதே மாதிரி தான். ஆனால் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழில் என்னென்ன அடையாளப்படுத்துகிறான், மேடையில் இன்னும் முழங்குறான், தன்னை யாருன்றதை அடையாளப்படுத்திக்கிறான். உனக்கே அந்த துணிச்சல் இல்லை. நீ சொல்லு, நாளைக்கு நான் திமுக காரன் சொல்லு. அப்போ நீ வந்து இந்நேரம் சொல்லி இந்த வார்த்தையை நீ விட்டுனா உனக்கு கட்சியில் தூக்கியிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த செந்தில்வேல் கட்சியில் வந்து தன்னை வந்து ஒரு அடையாளப்படுத்தி கட்சியில் நானும் ஒரு அங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்தினீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை நீங்கள் விட்ட பார்த்தீங்களா? ஒரு ஐடி சொசைட்டியில் இருக்க அத்தனை பேரும் வந்து நன்றி கட்டவனுங்க, உப்பு போட்டு சோறு தின்னாதவனுங்க என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிற பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் உன்னை கட்சியை விட்டு நிற்கிருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? தப்பு. இப்போ ஃபெலிக்ஸ் எடுத்துங்க. ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்பர் 1 இந்த யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிதாமகன். அதெல்லாம் இன்னைக்கு பிச்சை எடுத்த மகனாக ஆயிட்டாரு எங்க டிவிக்கல. ஆனாலும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. தோளில் துண்டை போட்டாரு, துண்டு போட்டு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. நீயும் போற பிரச்சாரத்துக்கு தோளில் துண்டு கிடையாது, கூலிங் கிளாஸை போட்டு போய் பிரச்சாரம் பண்ற இன்னும் பெரிய பருப்பு மாதிரி பார்த்து தானே இருந்தோம். நம்ம முதலமைச்சர் எங்கேயா கூலிங் கிளாஸ் போட்டாரா சார்? இந்த பிரச்சாரத்தில் உதயநிதி எங்கேயா கூலிங் கிளாஸ் போட்டாரா? பார்த்தீங்களா நீங்கள் எங்கேயாவது? கிடையாது. ஆனால் செந்தில்வேல் பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க, கூலிங் கிளாஸ் இருக்கும். ஏன் நீங்கள் இந்த சூரியனை பார்க்க மாட்டீங்களோ? அவ்வளோ சுப்பீரியராக நீங்க பாருங்க. முதலமைச்சர் வெயிலில் பிரச்சாரம் பண்ணிக்காரு சார். கூலிங் கிளாஸை பார்த்தீங்களா? உதயநிதி கூலிங் கிளாஸை பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ புரியுதுங்களா? தன்னை என்னவோ பெரிய ஒரு காஸ்ட்லியான மனிதர் தான் வந்து பார்த்தா சூரியனே பார்த்ததே கிடையாதா? இதெல்லாம் பலவீனம், திமுகவோட பலவீனம். இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இவங்களை நம்பிலாம் அந்த இயக்கம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய இயக்கம், எத்தனை ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் இவெல்லாம் பிறந்திருப்பானா? இவனை நினச்சி விட பார்த்துருக்க முடியுமா? இவன் சொல்லு பார்க்கலாம்.
2 தலைமுறை 3 தலைமுறை தலைமுறை தான் நீ இப்போ வந்திருக்கிற. அடக்கமாக பேசணும். நீங்கள் ஏதோ நல்லது, அதுதான் நான் அதனால தான் தவிர்க்க முடியாமல் அந்த நாயை ஒப்பிட்டேன். நாங்கள் விசுவாசம் காட்டணுன்றதுக்காக ரோட்டில் போகிறோம்லாம் கடிக்கக்கூடாது, சும்மா இருக்கணும்னா ஒம்பிடக்கூடாது, ரோட்டில் அமைதியாக படுத்துட்டு இருக்கிற நாயெல்லாம் சீண்டி சண்டை அடிக்கக்கூடாது. சில நாய்ங்க பார்த்தா எஜமா வீட்டு நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கிலியில் கட்டுப்பட்டுருவான், வல்லு 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 வல்லுன்னு குறைக்கும், ஊரே கூட்டுற மாதிரி. ஏன் என்னத்தை கண்டுபிடிச்சது? ஒன்றும் கிடையாது. அது எஜமா விசுவாசத்தை காட்டுது, வேற ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஏதாவது பசிக்குது ஏதாவது போடுவான்றதுக்காக நாமளும் வேலை செஞ்சோன்னு காட்டுறதுக்காக கொலைக்குது. அந்த நாய்க்கும் செந்திலுக்கும் என்ன வித்தியாசம்? நான் கேட்கறது தான், தப்பு இல்லை. எவ்வளோ விஷயம் இருக்கு, கலைஞர் செய்த சாதனை எவ்வளோ இருக்கு. இந்த ஆட்சியில் நடந்த ஸ்கீம் எவ்வளோ ஸ்கீம் இருக்கு, அதை பேச துப்பு இருக்கா உங்களுக்கு? அதை பேச துப்பு இல்லை. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் போட்டாங்க இந்த ஆட்சியில், காலை சிற்றுண்டி. அதை பற்றி பேசுவியா? ஐடி கம்பெனிக்காரன் தட்டில் வந்து என்ன சோறு போட்டிருக்கிறான், என்ன அதில் உப்பு போட்டு செஞ்சான்னா அதை ஆராய்ச்சி பண்ணிருக்க. அவர் கவுண்டர் பண்ணி சொல்ல பாருங்க. அவன் ஜப்பான்காரன் எதை தான் கண்டுபிடிச்சான், அமெரிக்காக்காரன் எதை கண்டுபிடிச்சான், இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்கிறார். அந்த மாதிரி தானே இருக்குது. தப்பு இல்லை சார், யாராக இருந்தாலும் நியாயமாக பேசணும். அப்படி நீங்கள் பேசுறீங்கன்னா முதல்ல அடையாளப்படுத்து, முதல்ல உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு பேச சொல்லணும். 4 கோடியில் வீடு கட்டான்னு சொல்கிறான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்ட முடியாது, ஒரு கவுன்சிலர் கட்ட முடியாது. உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் எங்க? தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பாரு செந்தில்வேல் தான் பதில் சொல்லணும். உங்கள் நேரத்தை கருத்து மிக்க நன்றி. நன்றி சார்.